ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு HJS சேனல். இன்றைக்கி நாம் டீமன் ஸ்லேயரில் இருக்க ஹஷிராஸோட ரேங்கிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் ஹஷிராஸோட ரேங்கிங் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர் ஆனவங்க அப்புறம் இறந்த ஹஷிராஸ் கூட இதில் இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் அனிமேயில் காமிக்கப்பட்டதையும் மாங்காவில் இருக்க ஃபுல் பொட்டென்ஷியலே வச்சு தான் இந்த ரேங்கிங் அடிப்படையாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நைன்த் ஸ்பாட்டில் யார் இருக்கானா, இன்செக்ட் ஹஷிரா ஷினோபு. இவங்க தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஹஷிரா. இவங்க என்னதான் வீக்கஸ்ட் ஹஷிராவாக இருந்தாலும் இவங்க தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஹஷிரா. ஒவ்வொரு டீமன் ஸ்லேயர் மெம்பராலையும் ஒரு டீமனோட தலையை வெட்டி கொல்ல முடியும். ஆனால் இவங்க ஒரு ஹஷிராவாக இருந்தாலும் கூட ஒரு டீமனோட தலையை வெட்டி கொல்லவே முடியாது. இவங்களே தயாரித்த ஒரு பாய்சனால் இவங்க டீமன்ஸை கொல்லுவாங்க. அதனால தான் இவங்க மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஹஷிரான்னு கூப்பிடப்படுறாங்க. இவங்க அந்த பாய்சனை வச்சு ரூயியோட சிஸ்டரை கொல்றதை கூட நம்ம பார்த்துருப்போம். இவங்க ஒரு டீமனோட தலையை வெட்ட முடியலனா கூட இவங்க ஒரு ஸ்வாட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்வாடில் இவங்க தயாரித்த பாய்சனை தடவி வச்சுருப்பாங்க. என்னத்தான் அவங்க மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் இவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துன்னு எதுவும் பெருசாக கிடையாது. அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஸ்பீட், எஜிலிட்டி அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ இவங்களால் விஷத்தை வச்சு மட்டும்தான் கொல்ல முடியுமே தவிர எத்தனை வருஷம் ஆனாலும் இவங்களால டீமன் ஸ்லேயர் மார்க்கை அன்லாக் பண்ணவே முடியாது. ஸோ நம்பர் 8 ஸ்பாட்டில் யார் இருக்கானா, செர்பன்ட் ஹஷிரா ஆன இகுரோ ஒபோனாய். இவர் செர்பன்ட் பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்ணுற ஹஷிரா. ஷினோபு மாதிரி இல்லாமல் இவரால் ஒரு டீமனோட தலையை வெட்ட முடியும். ஆனால் இவருக்கு பெரிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது. இவரோட செர்பன்ட் பிரீத்திங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே இவரோட ஸ்வாட் ஒரு பாம்பு மாதிரியே இருக்கும். ஒரு பாம்பை போலவே இவரால் ஃபாஸ்டாகவும் ரிஃப்ளெக்ஸாகவும் செயல்பட முடியும். இவர்கிட்ட பெரிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் இவர் 8th ஸ்பாட்டில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, மற்றவங்க யூஸ் பண்ணுற ப்ரீத்திங் ஸ்டைலும் இவரோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி இவர் லவ் ஹஷிரா மேலே க்ரஷ் வச்சுருக்கிறத டான்ஜிரோவை ஒரு திட்டுறதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7th ஸ்பாட்டில் இருக்கிறது கன்ரோஜி மிட்சுரி. இவங்க ஒரு லவ் ஹஷிரா. இவங்க ரெங்கோக்குவோட ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளேம் பிரீத்திங் தான் கற்றுருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஒத்து வரணும்னு இவங்களே தனக்குன்னு லவ் பிரீத்திங்னு ஒரு டெக்னிக்கை உருவாக்கிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகம். சின்ன வயசுலேயே மிகப்பெரிய சுமோ வீரர்களை ஆர்ம் ரெஸ்லிங்கில் அவங்க தோக்கடிக்கிற மாதிரி சீசன் 3 காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க நிறையா சாப்பிட்றாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் நமக்கு ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கில் காமிச்சிருப்பாங்க. ஹஷிராஸ்லேயே இவங்கக்கிட்ட தான் மிகவும் வித்தியாசமான ஸ்வாட் இருக்குது. அதை நம்ம ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்லேயும் பார்த்துருப்போம். அது கிட்டத்தட்ட பார்க்க ஒரு சாட்டை மாதிரி தான் இருக்கும். அதை அவங்க ஸ்பீடாக யூஸ் பண்ணுற விதமே சூப்பராக இருக்கும். ஹஷிராஸ்லேயே இவங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சு பார்த்தா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹஷிரா தான். ஆனால் இவங்க யூஸ் பண்ணுற ப்ரீத்திங் ஸ்டைல் கொஞ்சம் வீக்கானது தான். அது மட்டும் இல்லை, இவங்க ரொம்ப எமோஷ்னலானவங்க கூட. இவங்க யூஸ் பண்ணுற லவ் ப்ரீத்திங் டெக்னிக் ஏற்ற மாதிரியே இவங்களோட ஸ்வாட் ஒரு பிங்க் மிச்சிரின் ஸ்வாட். 6th ஸ்பாட்டில் இருக்கிறது முய்ச்சிரோ டோக்கிட்டோ மிஸ்டர் ஹஷிரா. இவர் தான் யங்கஸ்ட் ஹஷிரா. வெறும் 2 மாதம் ட்ரைனிங் எடுத்து ஹஷிரா ஆனவரும் இவர் தான். 14 வயசு தான் இவருக்கு ஆகுது. இவருக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்ல முடியாது, இவருக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. இவர் தனியாகவே அப்பர் மவுண்ட் 5 டிஃபீட் பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா இவர் அந்த வாட்டர் பாட்டுக்குள்ளே அடைச்சி வச்சப்பயே இவர் இறந்துருப்பார். கொட்டச்சும் மட்டும் அந்த ஏர் உள்ளே ஊதலைன்னா இவர் செத்துருப்பார். அதுதான் உண்மை. அனிமே வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பாய்லர் அலர்ட். இன்ஃபினிட்டி கேஸ்டில் ஆர்க்கில் கோகுஷிபு கூட சண்டை போடுறப்ப கோகுஷிபு பெரிய அட்டாக் பண்ணாதப்பே ஒரு கையை இழந்திருப்பார்.
அதே மாதிரி ஒரு செவரோட அவர் கத்தியில் சொருகி வச்சுருப்பார் இவரை. அதுக்குன்னு இவர் ரொம்ப வீக்குன்னு சொல்லிட முடியாது. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப டேலண்டடான ஆளாகவும் இருப்பார். ஒரு 10,000 மீனை விட்டு அட்டாக் பண்ணுறப்ப கூட இவர் எல்லாத்தையும் அசால்ட்டாக வெட்டி போட்டிருப்பார். அது மட்டும் இல்லை, இவரோட அட்டாக்கும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். இவர் என்னதான் ஹஷீராவாக இருந்தாலும் இவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால தான் இவருக்கு இந்த ஸ்பாட். இவர் ஒயிட் மிச்லின் ஸ்பாட் வச்சுருக்காரு மிஸ்டி பிரீத்திங்க்கு ஏற்ற மாதிரி. 4th ஸ்பாட்டில் இருக்கிறது கியோஜிரோ ரெங்கோக்கு த ஃப்ளேம் ஹஷீரா. மோஸ்ட் ஹம்பிளான ஃபேன் ஃபேவரட் ஹஷீராவும் இவர் தான். இவர் ஃப்ளேம் ப்ரீத்திங் யூஸ் பண்ணுறாரு, அதாவது சன் ப்ரீத்திங்கோட டெரிவேஷன் தான். அப்புறம் இவர் ரெட் நிச்சிலின் ஸ்பாட் வச்சுருக்காரு. இவரோட பொட்டன்ஷியலை நம்ம முகேன் ட்ரெயின் ஆர்க்லேயே பார்த்துருப்போம். அதுவும் அக்காசாவோட சோலோ ரெண்டப்பெல்லாம் சூப்பராக சண்டை போட்டிருப்பாரு. என்னோட செகண்ட் ஃபேவரட் ஃபைட்டும் அதுதான். இவரோட பிரேவரி எப்படி இருக்கும்னா, ஏற்கனவே ஒரு 12 கிசுக்கியை டிஃபீட் பண்ணி டயர்டானது பிறகும் அக்காசாவை கூட சண்டை போட்டு 200 பேரையும் டான்ஜிரோ, இனோசுகே, செனிட்சுவையும் காப்பாற்றிருப்பார். அது தான் செத்தாலும் பரவாயில்ல, எக்காரணம் கொண்டும் அவர் ஒரு டீமன் ஸ்லேயர் கார்ப்போட ரூல்ஸை மீறக்கூடாதுன்னு எவ்வளவு அக்காசா சொல்லியும் அவர் ஒரு டீமனாக மாறிடுக்க மாட்டார். அவங்க அம்மாவுக்கு சின்ன வயசில் கொடுத்துருந்த வாக்கை அவர் அப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சிருப்பார். இந்த லிஸ்ட்லேயே இன்ஃபினிட்டி கேஸ்லாருக்கு முன்னாடியே இறந்த ஒரே ஹஷீரா இவர் தான். அக்காசா இவர் கூட அட்டாக்கிங் மோடில் சண்டை போட்டிருக்க மாட்டார், அவர் வெறும் டிஃபெண்டிங் மோடில் தான் சண்டை போட்டிருப்பார். ஆனால் அதனாலே இவர் தாக்கு பிடிக்க முடியாது. மற்றபடி இன்னை வரைக்கும் ஒரு ஃபேன் ஃபேவரட் ஹஷீராவும். இவரோட டெத்தும் ரொம்ப சேடாக இருக்கும். 4th ஸ்பாட்டில் யார் இருக்கானா, சவுண்ட் ஹஷீரா டெங்கன் உசுயி. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வைஸ் கியோமேக்கு அடுத்து இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹஷீரா. இவர் மற்ற ஹஷீரா மாதிரி ஸ்வாட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக நிங்சாக் மாதிரி ஒரு டூயல் பிளேடை தான் யூஸ் பண்ணியிருப்பார். சவுண்ட் ப்ரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால இவர் தான் ஃபாஸ்டஸ்ட் ஹஷீரா. ஹஷீரா ட்ரைனிங் ஆர்க் வரைக்கும் டெங்கன் உசுயி தான் 4th பவர்ஃபுல் ஹஷீரா. ஒரு ஸ்பாய்லர் அலர்ட், இன்ஃபினிட்டி கேஸ்ல் ஆர்க்கு சன் ப்ரீத்திங் ஆர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் 8th பவர்ஃபுல் ஹஷீராவாக ஆயிடுவார். ஏன்னா மற்றவங்களாம் இவரோட பவர்ஃபுல் ஆயிடுவாங்க, இவர் ரிட்டையர் ஆயிடுவார். அது மட்டும் இல்லை, கியோட்டாராவோட நடந்த ஃபைட்டில் ஒரு கை ஒரு கண் இழந்திருப்பார். இவர் ஒரு கையை இழந்தப்புறமும் ஒரு கண்ணை இழந்ததுக்கப்புறமும் உடம்பு பூரா விஷம் இருக்கிறப்ப கூடயும் அப்பர் மூன் 6க்கு ஈக்குவலாக சண்டை போட்டு கெத்து காமிச்சிருப்பார் டெங்கன் உசுயி. கியோட்டாரா vs டெங்கன் ஃபைட்டு தான் இது வரைக்கும் டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபைட்டாக இருந்துக்கிட்டு வருது. இந்த ஃபைட்டில் அனிமேஷனும் சும்மா வேறு மாதிரி செம்மையாக பண்ணியிருப்பாங்க. டாப் 3க்கு வந்திருக்கோம். 3rd பிளேஸில் இருக்கிறது கியூ டோமியோகா வாட்டர் ஹஷீரா. இவரோடைய டெக்னிக் வாட்டர் பிரீத்திங். டான்ஜிரோவோட மாஸ்டரும் இவரோட மாஸ்டரும் ஒரே ஆள் தான். அது மட்டும் இல்லை, இவர் தான் டான்ஜிரோவை அந்த உருக்குடாக்கி சான்கிட்டையே ட்ரைனிங்க்கு அனுப்பியிருப்பார். இவர் ஒரு ப்ளூ நிச்சிலின் ஸ்வாட் வச்சுருப்பார். இவர் மற்ற ஹஷீரா மாதிரி பெருசாக எமோஷன்ஸை வெளிக்காட்டிக்க மாட்டார், எப்பயுமே காமாக தான் இருப்பார். அதே மாதிரி மற்ற ஹஷீரா கூட இவர் பெருசாக ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லை ஹாஸ்டைலாகவும் இருந்து காமிச்சதில்லை. பெருசாக யார்கிட்டே பெருசாக பேசிக்க மாட்டார். இவர் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபைட் பண்ணி நம்மக்கிட்ட காமிக்கிறனாலும் இவர் ரூயியை கொல்றது, அப்புறம் ரூயியோட அப்பாவாக இருக்கிற அந்த டீமனை கொல்றதை காமிச்சிருப்பாங்க. அப்போயே டான்ஜிரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டீமனை டிஃபீட் பண்ணாருன்னு நம்ம பார்த்துருப்போம். இவர் எப்படி வந்து அசால்ட்டாக அந்த டீமனை போட்டு தள்ளிட்டாருன்னு நம்ம பார்த்தோம். அதிலிருந்தே தெரிஞ்சிருக்கணும் டோமியோகா எவ்வளோ பவர்ஃபுல்னு. அது மட்டும் இல்லை, இவர் 11th ஒரு வாட்டர் ப்ரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணுவார். அந்த ப்ரீத்திங்கில் தான் ரூயியை கொண்டிருப்பார். இவரோட காம் நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இவர் தான் என்னோடய ஃபேவரட் ஹஷீராவும் கூட. ஸ்பீடு, எபிலிட்டி, ஐக்யூ எல்லாமே இவருக்கு அதிகமாகவே இருக்குது. 2nd ஸ்பாட்டில் இருக்கிறது சனேமி சினசுகாவா விண்ட் ஹஷீரா. இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். ஏன்னா டோமியோகாவுக்கும் இவருக்கும் பெரிய பவர் வித்தியாசம் இல்லைனாலும் இவரே 2nd ஸ்பாட்டில் போட்டுக்கிறது
இவர் மிகவும் அக்ரெசிவான ஹஷீரா. அதில் நம்ம ஹஷீரா ட்ரைனிங் ஆர்க் எபிசோடில் பார்த்துருப்போம். எவ்வளவு அக்ரெசிவாக அவர் ட்ரைனிங் கொடுத்துருப்பாருங்கிறதையும் பார்த்துருப்போம். இவர் கொடுத்த ட்ரைனிங்கில் டான்ஜியோட மூஞ்சி கைகால் பூரா வீங்கி இருக்கும். இவர் எவ்வளவு கோபக்காரன்னா ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கில் கென்யா டீமன்ஸை சாப்பிட்டதை கேட்டதும் ரொம்ப கோபமாகி கென்யாவோட கண்ணை குத்தி குருடாக்கணுன்ற எண்ணத்தில் வந்திருப்பார். டான்ஜியை மட்டும் காப்பாற்றலைன்னா கென்யாவுக்கு கன்ஃபார்ம் குருடு தான். அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேயே இவங்க அம்மா ஒரு டீமனாக மாறி இருந்தால் கூட அவர் தம்பியை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க அம்மாவையே கொண்டிருப்பார். இவர் யூஸ் பண்ணுற வின் பிரீத்திங்க்கு ஏற்ற மாதிரியே இவரோட ஸ்வாட் ஒரு க்ரீன் நிச்சரின் ஸ்வாட். டீமன் ஸ்லேயர் ஹஷீரா ட்ரைனிங் ஆர்க் எபிசோட் 7 கூட இவரும் டோமியோக்காவும் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் 2 பேருமே ஈக்குவலாக சண்டை போடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. டீமன் ஸ்லேயர் ஹஷீரா ட்ரைனிங் ஆர்க் எபிசோட் 7 கூட இவரும் டோமியோக்காவும் ஈக்குவலாக சண்டை போடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சண்டை போட்டு 2 பேரோட ஸ்வாடு ஒரே நேரத்தில் உடைய மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் இருக்கிறது யோமே ஸ்டோன் ஹஷீரா. ஒரு எப்பயுமே அழுதுட்டு இருக்க மாதிரியும் கையில் ஒரு பாசையோடையும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, ஆனால் இருக்கிறதுல இவர் தான் பவர்ஃபுல் ஹஷீரா. சனைமி போய் டோமியோக்காவை தடுக்க போகிறப்ப ஒரு கிளாப் தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கே அந்த இடம் எப்படி அழுந்திருக்குன்றதை காமிச்சிருப்பாங்க. இதுலேயே தெரிஞ்சிருக்கும் இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுது. அது மட்டும் இல்லை, இவர் டீமன் ஸ்லேயர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரமம் நடத்திட்டு வந்திருக்காரு அனாதை பசங்களை வச்சு. இருக்க ஹஷீராலேயே இவர் தான் பிளைண்டாகவும் இருக்கிறாரு. ஆனால் பிளைண்டாக இருந்தாலும் இவர் தான் ஸோ பவர்ஃபுல். இந்த ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எபிசோட்லேயே காமிச்சிருப்பாங்க இவரோட பவரை. டீமன் ஸ்லேயர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டீமனை பவரை வச்சு அடிச்சே கொண்டிருப்பார் நம்ம ஸ்டோன் ஹஷீரா. இவர் புச்சர் நைஃப் மாதிரி ஒரு ஆக்ஸையும் அப்புறம் ஒரு ஸ்பைக்டு ஃபெயிலும் வச்சு அட்டாக் பண்ணுவார். இவர் சண்டை போட்டு இது வரைக்கும் ஒரு சீனில் கூட காமிச்சதில்லை. அந்த வெசிக் வச்சு இவர் தான் அதுலேயே நம்பர் 1 ஸ்ட்ராங்கஸ்ட் ஹஷீரா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹஷீரா ரேங்கிங் வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி இன்னும் வேறு டீமன் ஸ்லேயர் வீடியோ வேணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ நான் உங்களுக்கு முடிஞ்சால் அடுத்த கூடிய சீக்கிரம் போடுறேன். பாய்.